சும்மானக்க மக்களே என்ன மக்களே, நேத்துக்கான எபிசோட் நீங்க எல்லாருமே பார்த்திருந்திருப்பீங்க. நேத்துக்கான எபிசோட பொறுத்தவரைக்கு வீட்டுக்குள்ள நட்புன்னு சொல்லி ஒரு ஏவி போட்டாங்க. அந்த ஏவியையும் கண்டிப்பா நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அந்த ஏவியை பொறுத்தவரைக்கு எனக்கு என்னமோ பெருசா கனெக்டே ஆகல ப்ரோ. அந்த ஏவிக்குள்ள உள்ள விஷயங்கள் பெருசா சிங்கே ஆகல. சொல்ல போனா அந்த ஏவிக்கு பேர் மட்டும் தான் நட்பு. ஆனா அந்த ஏவில பெருசா நட்பு இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஒரு 3 பேர் மத்தியில மட்டும் தான் கொஞ்சம் நட்பு இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு. சொல்ல போனா அந்த ஏவியை யாருக்காக போட்டிருக்காங்கன்னா விக்ரம் அரோரா, இந்த 2 பேர் மட்டும் தான் அந்த ஏவில அதிகப்படியா இருந்தாங்க. பட் அந்த 2 பேர்கிட்ட உண்மையாவே நட்பு தெரிஞ்சான்னு கேட்டீங்கன்னா எனக்கு சத்தியமா தெரியல. சொல்ல போனா அந்த ஏவிலேயே ஒரு 3 பேர்கிட்ட மட்டும் தான் உண்மையான நட்பை நான் பார்த்தேன். ஒன்னு நம்ம அமித் அவர்கள், இன்னொன்னு காமு மாமா, இன்னொன்னு வினோத் அவர்கள். இந்த 3 பேர்கிட்ட மட்டும் தான் உண்மையான நட்பு இருந்த மாதிரி எனக்கு தோணுது. மத்தபடி இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே வாரம் வாரம் ஆட்களை மாத்திக்கிட்டே இருக்காங்க. அது ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்ல மோர் தென் ஃப்ரெண்டோ என்ன எலவா இருந்தாலுமே வாரம் வாரம் ஒரு மாதிரி ஆட்களை மாத்திக்கிட்டே இருந்தனால அந்த ஏவி நமக்கு பெருசா கனெக்டே ஆகல. அது மட்டும் இல்லாம அந்த ஏவில இவங்க என்னதான் ஒரு மாதிரி கொஞ்சம் கொலாவிக்கிட்டாலும் அந்த விஷயங்கள் நமக்கு வந்து ரியலாவே ஃபீல் ஆகல. ஒரு மாதிரி ஃபேக்கா ஒரு மாதிரி ஆர்டிபிஷியலா தான் ஃபீல் ஆச்சு. எனக்கு மட்டும் தான் அப்படி ஃபீல் ஆச்சா இல்ல உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஏவி முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள நிறைய சேஞ்சஸ் என்னால பார்க்க முடிஞ்சு ப்ரோ. ஒரு சில பேர் கொஞ்சம் ஆர்டிபிஷியலா நடந்துக்கிட்டாங்க. ஒரு சில பேர் ரொம்பவே ஒரு மாதிரி ஒரு சில பேர்கிட்ட இருந்து ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருக்காங்க. சொல்ல போனா எஃப்ஜே பொறுத்தவரைக்கு நேத்து ஒரு மாதிரி உடஞ்சு அழுதுருப்பான். எபிசோட்ல கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஆனா அவன் வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்தே கனிக்கிட்டே சபரிக்கிட்டே கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கா. என்னன்னு எனக்கு தெரியல. சொல்ல போனா கனிகிட்ட இருந்து நல்லாவே தள்ளி இருக்கான். சபரி கிட்ட கூட உட்கார்ந்து பேசுறான். கனிகிட்ட இருந்து ரொம்பவே தள்ளி இருக்கான். மேபி வெளியே இந்த பீரியன்ஸ் போட்ட எடிட்லாம் அவனை பாதிச்சிருக்கோன்னு எனக்கு தோணுது. அவனை மட்டும் இல்ல அவன் குடும்பத்தையும் பாதிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா கனி அவர்கள் கூட இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க அந்த எடிட்ஸ் எல்லாம் என்னோட ஃபேமிலியை ரொம்பவே பாதிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அதனால 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸா இருக்க வேண்டாம், பேசிக்க வேண்டாம், எதனால வெளியே போய் பாத்துக்கலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்களா என்னமோ தெரியல. ஒரு மாதிரி 2 பேரும் பிரிஞ்சேதான் இருக்காங்க. ஓகேவா? அப்ப நேத்து நீங்க கூட பாத்திருப்பீங்க, அவன் ஒரு மாதிரி சபரியை கட்டி பிடிச்சு பயங்கரமா அழுதுட்டு ஒரு விஷயத்த சொல்ல போயிருப்பான். எனக்கு சபரியையும் கனியையும் அண்ணன் அக்கான்னு சொல்லி கூப்பிடணும்னு ஆசையா இருக்கு, பட் என்னால கூப்பிட முடியலன்னு சொல்லிட்டு ஏதோ பேச வந்தான். அதுக்குள்ள அந்த தற்பெருமை தண்ணி போன உள்ள வந்து ஒரு மாதிரி குழப்பி விட்டாப்ல. அதுக்கப்புறம் நைட்டு ஏகப்பட்ட சம்பவம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட சம்பவம் நடந்துச்சு. ஒண்ணு நம்ம கனி அவர்கள் சாண்ட்ரா கிட்ட போய் உட்கார்ந்து தரமா 2 அடியை போட்டாங்க. அந்த 2 அடியில நம்ம சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் எப்போ மாதிரி ஒரு டிராமா போட்டு அந்த இடத்தோட்டு தப்பிச்சிட்டாங்க. சாண்ட்ரா நான் சத்தியமா சொல்றேன் ப்ரோ, சரியான ஒரு எச்ச ப்ரோ. பிராமிஸா சொல்றேன். ஒரு பொண்ணை வீட்டுக்குள்ள அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டு அந்த கண்டென்ட் வெளியே பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டுன்னு தெரிஞ்ச உடனே அந்த கண்டென்ட்டை மறைக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க ப்ரோ. ஆனா நேத்து பிரஜன் பாருங்க ஒரு நாடகத்தை போட்டாப்ல, நல்ல ஒரு நாடகத்தை போட்டு அப்படி இல்ல இப்படி இல்ல நீ எப்பவுமே எனக்கு தங்கச்சி தான் சொல்லிட்டு ஒரு மாதிரி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாப்ல. ஆனா திவ்யாக்கு தெரிஞ்சு போச்சு. திவ்யாக்கு தெரிஞ்சு போச்சு சும்மா தான் கெட்டி பிடிக்கிறா, அந்த குடும்பமே சும்மா ஃபேக்கா தான் நடிக்குதுன்னு சொல்லிட்டு திவ்யாக்கு தெரிஞ்சு போச்சு. திவ்யா கொஞ்சம் தள்ளியே தான் இருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் திவ்யா தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது. சத்தியமா சொல்றேன், தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த குடும்பமே ரொம்ப டேஞ்சரஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப டேஞ்சரஸ். உங்களை அசிங்கப்படுதுன்னு நினைச்சா அசிங்கப்படுத்திடுவாங்க. ஆனா அந்த விஷயத்துல அவங்க தப்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு உங்க காலில் வந்து விழுந்து ஒரு கண்டென்ட் பண்ணி ஒரு அழுது உருண்டு ஒரு சம்பவத்தை பண்ணிடுறாங்க. அதை தான் நேத்து வீட்டுக்குள்ள பண்ணாங்க. கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அப்போ நேத்து நம்ம கனி அவர்கள் சாண்ட்ரா பிடிச்சி 2 அடியை போட்டாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஒரு 12 மணிக்கு அப்புறம் பிக் பாஸ் என்ன பண்ணாருன்னா எல்லாருமே டீலக்ஸ் ரூம் பெட்ரூம்ல போட்டு அடைச்சிட்டாரு. இன்னைக்கு இப்போ பொங்கல் செலிப்ரேஷன்ல அதுக்கு ஏதாச்சும் ரெடி பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால எல்லாரையுமே அங்க போட்டு அடைச்சிட்டாரு. ஓகேவா? அந்த இடத்துல ஆக்சுவலா என்னால ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சு. அங்கேயுமே நம்ம எஃப்ஜே பொறுத்தவரைக்கும் யாருக்கிட்டயுமே க்ளோஸ் ஆகல. எஃப்ஜே வந்து ஒரு மாதிரி தனியா உட்கார்ந்து ஒரு மாதிரி பாத்திரத்தை தட்டிட்டு இருக்கான். ஆதிரை முன்னாடி உட்கார்ந்து இருக்கான். ஆதிரை மட்டும் ஃப்ரெண்ட்ல உட்கார்ந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேரும் க்ளோஸ் ஆகல. என்ன கதைன்னு தெரியல. 2 பேரும் உட்கார்ந்து பெருசா பேச மாட்டேங்காங்க. ஒரு மாதிரி சிங்கே இல்லாம தான் போயிட்டு இருக்கு. ஐ திங்க் இந்த எடிட்ஸ் எல்லாமே ரொம்ப பாதிச்சிருக்கும்னு எனக்கு தோணுது. சொல்ல முடியாது. நம்ம எஃப்ஜேக்கான பாய் ஃப்ரெண்ட் கூட வெளியே பிடிச்சு போட்டு கும்மி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஆதிரை வந்து ஒரு மாதிரி உடஞ்சு அழுதுட்டாங்க. ஒரு மாதிரி உட்கார்ந்து ஓன் ஒப்பாரி வச்சாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஜே போயிட்டு ஒரு மாதிரி சமாதானப்படுத்துறாப்ல. சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறம் ரொம்ப ஓவரா சமாதானமான மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அப்படி ஒரு சம்பவத்தை பண்ணாங்க. என்னென்ன விஷயம் அப்படிங்கிறதுல மொத்தமா சொல்றேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோவை இன்னொரு 10 பேர் சஜஸ்ட் பண்ண. முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ப ஃபர்ஸ்ட் கனிக்கான மேட்ரு. அப்ப கனியை பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. சாண்ட்ரா கிட்ட நான் பேசணும், இந்த வீட்டுக்குள்ள என்னை பத்தி ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காங்க, அதனால அந்த கண்டென்ட்டை இந்த வீட்டுக்குள்ள தான் நான் பேசுவேன், நான் பேசாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு நேற்று ஈவினிங்கே சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள ஏவி எல்லாம் போட்டு ஒரு மாதிரி எல்லாரும் ஒப்பாரி வச்சுட்டு இருந்தாங்க. அப்ப நான் நினைச்சேன் சரி ஓகே ஒப்பாரி வச்சுட்டானு இதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்டை பேச மாட்டாங்க நான் நினைச்சேன். ஆனா கனியை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் காண்டில் இருந்திருப்பாங்க போல. கனி என்ன பண்ணிட்டாங்கன்னா சாண்ட்ராவை தனியை கூட்டு போய் உட்கார வச்சு எதுக்கு என்னை பார்த்து மரியாதை இல்லாம பேசுனீங்க, எதுக்கு என்னை பத்தி இப்படி பேசுனீங்க, என்கிட்ட நல்லா பேசுறீங்க, அப்படியே தள்ளி போயிட்டு என்னை பத்தி பின்னாடி உட்காந்து ரொம்ப மோசமா பேசுறீங்க, கனியை தூக்கணும், கனியை இப்படி பண்ணும், கனி வந்து இப்படி பிளான் பண்றா, கனி வந்து அப்படி பண்றான்னு சொல்லிட்டு என்னை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம என்னை பத்தி கிளவின்னு சொல்றீங்க. இதெல்லாம் எந்த வகையில நியாயம் சொல்லுங்க? என்னை பத்தி கிளவின்னு சொல்றதுக்கு நீங்க யாருங்க? அது மட்டும் இல்லாம
அது மட்டும் இல்லாம உன்ன என்ன சொல்றீங்க, என் குழந்தைகள் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு பேசுறீங்கல்ல. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நடக்க வந்தா மட்டும் என் குழந்தைகள் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்றீங்க. அப்ப நீங்க என்ன பார்த்து கிளவின்னு சொல்றதெல்லாம் உங்க குழந்தைகள் பார்க்க மாட்டாங்களா? அப்ப அதெல்லாம் கரெக்டா, அந்த விஷயம் எல்லாம் கரெக்டான்னு சொல்லி ஒரு அடியை போட்டாங்க, பயங்கரமான அடி. அது மட்டும் இல்லாம உன்ன நம்ம சாண்ட்ரா வீட்டுக்குள்ள என் குழந்தை மேல சத்தியம் சொல்றாங்கல்ல, அதுக்கும் ஒரு அடியை போட்டாங்க. சும்மா குழந்தைகள் மேல சத்தியம் பண்ணாதீங்க, நீங்க தப்பு பண்ணிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறத கவனிங்க. சும்மா எல்லாத்துக்கும் குழந்தைகள் மேல சத்தியம் பண்ற, சும்மா எல்லாத்துக்கும் குழந்தைகளை இழுத்துட்டு வந்து குழந்தைகள் மேல சத்தியம் பண்ணிட்டு இருக்காதீங்க, அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு அடியை போட்டாங்க. பட் இந்த கிளவி அப்படிங்கிற வார்த்தைக்கு மட்டும் நம்ம சாண்ட்ரா வந்து பதிலே கொடுக்கல. சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் நான் வந்து இப்படி பேசினேன், அப்படி பேசினேன், நான் ஏன் அப்படி பேசினேன் எனக்கு தெரியல, நான் வந்து தெரியாம பேசிட்டேன், நான் அப்படி பேசியிருக்க கூடாது, நான் வந்து உங்ககிட்ட பல தடவை சாரி எல்லாம் கேட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சாண்ட்ரா உட்காந்து உளம்பிட்டு இருந்துச்சு. சொல்ல போனா சாண்ட்ராவை இந்த வீட்டுக்குள்ள இருக்க யாருக்குமே பிடிக்கல ப்ரோ. பிராமிஸா சொல்றேன், சாண்ட்ராவை இந்த வீட்டுக்குள்ள இருக்க யாருக்குமே பிடிக்கல, எல்லாருமே ஒதுக்க தான் செய்றாங்க. வேணா தண்ணி பழம் மட்டும் கொஞ்சம் க்ளோஸா உட்காந்து பேசுறாப்ல, அதை தாண்டி வேற யாருமே பேச மாட்டேங்காங்க. எல்லாருமே ஒவ்வொரு பாயிண்ட கையில வச்சிருக்காங்க. நேத்து சுபிக்ஷா கூட ஒரு விஷயத்த கேட்டிருப்பாங்க, என்ன பார்த்து எதுக்கு ஸ்கூபிடுன்னு சொன்னீங்க, ஸ்கூபிடுன்னு சொல்ற அளவுக்கு நான் என்ன பண்ணேன் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு சாண்ட்ரா பதிலே சொல்லியிருக்க மாட்டாங்க. அவ்வளவு தைரியமான ஆளா இருந்தா, இல்ல அவ்வளவு நேர்மையான ஆளா இருந்தா அது சொல்ல வேண்டியதானே, ஸ்கூபிடுனா நாய், நான் எதுக்கு ஒன்ன நாயின்னு சொன்னா, நீ விக்ரம் பின்னாடி நாய் மாதிரி சுத்திட்டு இருந்த, விக்ரம்க்கு ஒரு நாய் மாதிரி இருந்தேன்னு சொல்லி சொல்ல வேண்டியதானே. ஏன்னா அந்த இடத்துல அப்படித்தானே பேசுனீங்க, விக்ரம்க்கு மீன் பண்ணி தானே பேசுனீங்க. இந்த வந்துட்டு ஸ்கூபிடு, விக்ரமோட ஸ்கூபிடுன்னு சொல்லிட்டு அவ்வளவு மோசமா தானே பேசுனீங்க. அப்ப நேத்து அவ்வளவு தைரியமா பேசி தொலைய வேண்டியதானே. தைரியமே கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ப்ரோ, இந்த ஸ்கேம்ட்ரா பொறுத்தவரைக்கு சும்மா வெளியே பம்மாத்து காட்டுறது, யாரும் இல்லாத டைம்ல பின்னாடி போயிட்டு அவங்க ரொம்ப கேவலமா பேசுறது, அதே கண்டென்ட்டை யாராச்சும் தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னா உடனே காலில் விழுந்துருது. நேற்று அமித் காலில் விழுந்தாச்சு, வியானா காலில் விழுந்தாச்சு, ரம்யா கிட்ட அந்த கண்டென்ட்டை குழப்பி விட்டாச்சு, சுபிக்ஷா கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடியாச்சு, திவ்யா கிட்ட அந்த கண்டென்ட்டை மறைக்கிறதுக்கு போய் கெட்டி பிடிச்சாச்சு, கனிக்கிட்ட நான் தெரியாம பேசுறேன்னு சொல்லி மழுப்பியாச்சு, விக்ரம கெட்டி பிடிச்சி எனக்கு துணையா இருந்திருக்கீங்க நன்றின்னு சொல்லி ஒரு மழுப்பு போட்டாச்சு, சபரி கிட்ட போயிட்டு நீ என் தம்பி மாதிரி, உனக்கு இதுக்கப்புறம் தொடர்ந்து நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பேன், நீ எப்பவுமே என் வாழ்க்கை ஃபுல்லா வரணும்னு சொல்லிட்டு ஒரு குண்டை போட்டாச்சு. இந்த மாதிரி வளைச்சு வீட்டுக்குள்ள அவங்க யார் மேலாம் ஒரு மாதிரி கொச்சையான கருத்துக்களை வச்சாங்களோ அவங்க எல்லாரையுமே காக்கா பிடிச்சாச்சு. ஆனா சத்தியமா இப்போ ஒரு விஷயத்த சொல்றேன், இவங்க எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த கிளிப்ஸ் எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா சாண்ட்ரா மேல செம காண்டாவாங்க, சாண்ட்ரா மேல வெறுப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா அதிகமாகும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா ஒஸ்ட் ப்ரோ, சாண்ட்ரா பிரஜன் ரெண்டு பேருமே பிரஜனாச்சும் கொஞ்சம் தெளிவா இருக்கணும். பிரஜனாச்சும் சாண்ட்ரா பண்ற தவறுகளை எடுத்து சொல்லி இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லி ஸ்டாண்ட் பண்ணும். ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, என் பொண்டாட்டிக்காண்டி நிப்பேன், என் பொண்டாட்டி என்ன தப்பு பண்ணாலும் அந்த தப்புக்கு நான் ஒரு துணை நின்று நானும் அதை தப்பு பண்ணுன்னு சொல்லி பண்றாப்ல, அது ரொம்ப தப்பா இருந்த மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லுங்க, மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அடுத்ததா எஃப்ஜே பொறுத்தவரைக்கும் நேற்று டீலக்ஸ் ரூம்ல எல்லாரும் அடைச்சிட்டாங்க லேட் நைட்ல. ஓகேவா, லேட் நைட் மீன்ஸ் ஒரு 12 மணி போல அடைச்சிட்டாங்க. அப்போ எல்லாருமே உள்ள உட்காந்து சும்மா அந்த கானா பாக்ஸ் போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம எஃப்ஜே ஒரு மாதிரி தனியா தான் இருக்கான், அவன் பெருசா கனெக்ட் ஆக மாட்டேங்க, என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி தனியா தான் இருக்கான். அப்ப ஆதிரை வந்து சடனா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன கதைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நேத்துக்கான அந்த ஏவிலையும் பார்த்திருப்பீங்க, ஆதிரை எஃப்ஜே இவங்களுக்கான சீன்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நேத்து நம்ம எஃப்ஜே கூட யாருக்கான நட்பை வெளியே எடுத்துட்டு போனோம்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம ஆதிரைக்கான நட்பை தான் சொல்லியிருப்பாப்ல. அப்ப அதெல்லாம் இதான் நினைச்சு ஃபீல் பண்றாங்களா என்னமோ தெரியல, ஒரு மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்ப இவன் தான் போய் கெட்டி பிடிச்சி ஒரு மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருந்தான். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் பார்த்தேன், ஒரு மாதிரி சமாதானப்படுத்தினா, ஆதிரை வந்து தட்டி விட்டுனாங்க, திருப்பி இவன் சமாதானப்படுத்தினா, ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் இந்த பக்கம் போயிட்டு, அப்போ ஒரு 10 நிமிஷம் வேலையா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வரேன், ஒரு மாதிரி மடியில படுத்து தூங்கிட்டு இருக்கான் ப்ரோ. இப்போ ஆதிரை பொறுத்தவரைக்கும் பெட்ல இப்படி காலை நீட்டிட்டு உட்காந்துருக்காங்க. ஓகே, இப்படி சாஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க, தலைமை குழந்தை மாதிரி இப்படி மடியில படுத்து கிடக்கான். இந்த குழந்தை எல்லாம் இப்படி யாரையாச்சும் கெட்டி பிடிச்சி படுத்துருக்கோம்ல, குழந்தைன்னு இல்ல, ஏதாச்சும் பாய் ஃப்ரெண்ட் கூட சம்டைம்ஸ் அவங்களுக்கான கேர்ள் ஃப்ரெண்ட் மேல படுப்பாங்க, இப்படி உட்கார வச்சுட்டு மேல இப்படி கெட்டி பிடிச்சாச்சு, அதாவது மேல இப்படி கெட்டி பிடிச்சி இப்படி படுத்திருப்பாங்கல்ல, அதே மாதிரி இவன் இங்க ஒரு மாதிரி பிடிச்சிருக்கான், இப்படி படுத்து கிடக்கான், இப்படி வயித்த பிடிச்ச மேனிக்கு இப்படி மேல சாஞ்சு படுத்து கிடக்கான், இப்படி மேல சாஞ்சு இப்படி கிடக்கா. நம்ம ஆதிரை வந்து இப்படி உட்கார்ந்துருக்காங்க, இந்த பக்கத்துல யாரும் படுத்து கிடக்காங்க, நிறைய இப்படி சுத்தி படுத்திருக்காங்க, ஆதிரை வந்து நடுவில் வந்து இப்படி உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு புரியவே இல்லை, என்ன நடக்குது இங்க ஃப்ரெண்ட்ஷிப் தானே, ஓகே ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை கைஸ், ஃப்ரெண்ட்ஷிப் தானே, மோர் தென் ஃப்ரெண்ட், அதெல்லாம் எதுவும் இல்லையா. ஆல்ரெடி ஆதிரை வந்து அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க, இது லவ்வும் இல்லை ஃப்ரெண்டும் இல்லை, அதுக்கும் மேலே அதுக்கும் கீழேன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு நம்ம எஃப்ஜே அடி வாங்கினதுக்கு அப்புறமா திருந்தல, என்ன அளவோ தெரியல, நேற்று ஒரு மாதிரி கெட்டி பிடிச்சி படுத்து கிடந்தான். சரி ஓகே, ஏதோ பியூரான ஃப்ரெண்ட்ஷிப் போல, நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை கைஸ். பட் எஃப்ஜே கிட்ட சின்ன சேஞ்சஸ் தெரியுது, நான் கவனிச்ச வரைக்கும் எனக்கு அவங்ககிட்ட ஒரு சின்ன சேஞ்சஸ் தெரியுது. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கெல்லாம் எபிசோட்ல எதுவுமே இருக்காது, ஃபுல்லாக பொங்கல் செலிப்ரேஷன் தான். அப்புறம் ஏதாவது டாஸ்க் ப்ளே பண்ணுவாங்க, அப்புறம் அப்படியே எழுதிட்டு போயிருவாங்க, அவ்வளோதான். அது இன்னைக்கு ஒரு ஏவி போட்டாலும் போடுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.